ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சார்லி மாங்கரோட ஒரு இம்பார்ட்டண்டான கோட்டை பற்றி சொல்கிறேன். அவர் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காருன்னா, லாட் ஆஃப் பீப்புள் வித் ஹை ஐக்யூ ஆர் டெரிபிள் இன்வெஸ்டர் பிகாஸ் தே ஹவ் காட் டெரிபிள் டெம்பர்மெண்ட். யூ நீட் கீப் ரா எமோஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து ஒரு எமோஷனுக்கு இடம் கொடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு இதை இன்வெஸ்ட் பண்ணலாம் பிளான் பண்ணுறோன்னா, இந்த ஷேரை நான் 2 இயர்ஸ் வச்சுக்க போகிறேன், 3 இயர்ஸ் வச்சுக்க போகிறேன்னா, அந்த டைம் வரைக்கும் அதை நம்ம ஹோல்டு பண்ணணும். நடுவில் மார்க்கெட்டில் ஏதாவது பேட் நியூஸ் வரும். சில நேரத்துக்கு சென்டிமெண்ட்டாக பீப்புள் வந்து ஒரு ஒரு இதுக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதேமாரி வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து உங்கள் ரிஸ்க்கை டைவர்சிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கேஷாக வச்சுக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஷேர்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட இலக்கு எவ்வளோ, 2 இயர்ஸா, 3 இயர்ஸா, 5 இயர்ஸா? இப்போ நீங்கள் ஒரு இம்மீடியட்டாக ஒரு 1 இயரில் உங்களுக்கு ஒரு கேஷ் தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் போய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் அந்த 1 இயரில் வந்து அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் வந்து திடீர்னு டவுனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆசிஸ் கச்சோலியா, அந்த முகேஷ் அகர்வால் அவங்கெல்லாம் பண்ண முகுல் அகர்வால் அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு வெட்டரன் இன்வெஸ்டர். அவங்கெல்லாம் ஒரு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அது க்ரோ ஆகணுன்னா அதை விட்டு வெளில வருவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கம்பெனிகள ஆசிஸ் கச்சோலியா அவரோட ஷேர் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அதில் 1.81% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அத்வைத் இன்ஃப்ராடெக் லிமிடெட், அதுக்கப்புறம் இ2வி நெட்வொர்க் லிமிடெட். இ2வி நெட்வொர்க் லிமிடெட்டை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்கை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முகுல் அகர்வால் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முகுல் அகர்வால் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எப்படின்னு சொல்றதுன்னா, இந்த கம்பெனியோட பேர் வந்து தீபக் ஃபெர்டிலைசர். அதேதான், தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனியோட டெய்லி, வீக்லி, மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 டேல வந்து 3.65%, 1 மந்த்ல வந்து 22%, 3 மந்த்ஸ்ல 33%, 33.65% இருக்கு. அது 1 இயர்ல வந்து 108.53%. இந்த கம்பெனி ஒரு 100% க்ரோத் கொடுத்துருக்குன்னா அது பெட்டர் கம்பெனி தான். ஸோ லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல கம்பெனி. நீங்கள் கூட அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் நல்ல க்ரோத் கொடுத்துருக்காங்க. நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் வந்து அவங்களோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு 6%லேருந்து கிட்டத்தட்ட 10.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்டாரும் க்ரோயிங் செக்டாராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, டிஐ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பர்சன்டேஜை 6%லேருந்து 10%. இது ஒரு குட் சைன். அதே மாதிரி முகுல் அகர்வாலும் வந்து 1.19% அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்னும் நல்ல புது புது வீடியோ போடுறது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.